எல்லோருக்கும் வணக்கங்க. எல்லாரும் ஒரே டென்ஷன்ல இருப்போம். டிவிய பார்த்துட்ருப்போம். பக்கு பக்குன்னு நடிக்கும். அந்த பிரேக்கிங் நியூஸ்ன்னு சொல்லி அந்த மியூசிக்க கேட்டாலே ஒரு மாரி டக் டக்கு டக்குன்னு நடிக்குது. படபடப்பா இருக்கு. அடுத்து என்ன வருமோ? என்ன நியூஸ் சொல்ல போகிறாங்களோ? என்ன நியூஸ் சொல்ல போகிறாங்களோ? அப்படின்னு 4ஆம் தேதியிலேருந்து எல்லாருமே பரபரப்பாவே இருக்கோம். யாரும் ஃப்ரீயா இல்ல. வீட்ல சமையல் பண்ண புடிக்கல. அந்த அரசியல் ஆர்வம் இருக்கிறவங்க சொல்றேன். சமையல் பண்ண புடிக்கல, வாக்கிங் போக புடிக்கல, பேச புடிக்கல, டிவியே கதின்னு உட்காந்துருக்கோம். பாவம் விஜய் அவர் பாட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தோமா, வெளிநாட்டில போய் நல்லா ஜாலியாக ஊர் சுற்றுனோமா, வந்தோமா, ரெஸ்ட் எடுத்தோமா அப்படின்னு இல்லாமல் தேவையில்லாமல் இந்த மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு வந்து ஒரு 10 சீட்டு இவ்வளோ மக்கள் ஓடி ஓடி போய் இது பண்ணாங்களே, ஒரு 10 சீட்டு போட்டிருந்தாங்கன்னா இந்நேரம் யாரையும் கெஞ்ச வேண்டியதில்லை, இவ்வளோ லோன்னு அலைய வேண்டியதில்லை. 10 சீட்டுக்கு யார் யாரையோ கெஞ்சி அது விசிகா இவங்களாம் கெஞ்சினாலும் ஒரு கெத்தா ஒரு கெராக்கியா வர்றோம் வரமாட்டோம் டக்குன்னு வரல டக்குன்னு சொல்லி அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்ப்பாங்கள்ல, அதெல்லாம் சொல்லாமல் வரோம் நாளைக்கு கலந்து பேசி சொல்கிறோம், இன்னைக்கு சொல்கிறோம், நாளைக்கு சொல்கிறோம். ஐயோப்பா இடியாப்ப சீக்கிரோட மோசமாக இருக்குடா சாமி. அந்த நியூஸ் சேனலில் பார்த்தோம்னு வச்சுங்களேன், மாற்றி 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 ஹெட்லைனை மட்டும் மாற்றி மாற்றி ஒரே நியூஸையே போட்டு போட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. பாவம் இந்த மனுஷன் என்ன தான் பாவம் பண்ணாரோ, மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி வந்ததும் போதும், படாத பாடு பட்டது போதும். தேவையா விஜய் உங்களுக்கு இதெல்லாம்? யார் நாடு நாசமாக போயிட்டு போகுது, யார் எப்படியோ போயிட்டு போகிறாங்க. இவ்வளோ நாள் எப்படி இருந்தாங்களோ அப்படி தானே போயிட்டு போகிறாங்க. இது எதுக்கு உங்களுக்கு அக்கறை? அவங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன், சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், நேரத்தெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அலைய விட்டுட்டு இருந்தாங்க. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, சோப்பா நம்மளுக்கே இதாக இருக்குது. அதுவும் அரசியல் தெரியாது. நாங்கள்லாம் அரசியல் தெரிஞ்சு பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள். அரசியலே எங்களுக்கெல்லாம் தெரியாது, என்னன்னே தெரியாது. போன வருஷம் வரைக்கும், போன எலெக்ஷன் வரைக்கும்லாம் யார் ஜெயிச்சேன்னா யார் போனான்னு யாரோ ஒரு ஜெயிச்சாங்களா, சரி ஓகே அவ்வளோதான். நியூஸ் ஹெட்லைன் அதை பார்த்தோமா அவ்வளோதான், அதோட முடிஞ்சு வச்சு. இப்போ ஊடுருவி உள்ளே போக பாரு தான் இவ்வளோ சிக்கல், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோலாம் பண்ணுறாங்களா? ஒருத்தர் 3வது மனுஷன் வர்றான்னா 2 கட்சி ஆளுங்கட்சி ஆண்ட கட்சியும் வர விடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன பிளான் இருக்கோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் கூட்டணி வேறு அமைக்க போகிறாங்களாம். தொட்டியும் ஆட்டுறாங்க, பிள்ளையும் கிள்ளி விட்றாங்க. அந்த மாதிரி இங்கிட்டு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறது, அங்கிட்டு வந்து இடைஞ்சல் பண்ணுறது. உண்மையிலே அந்த பெரிய பெரிய கட்சிகளை எதிர்க்கிறதுன்றது பெரிய விஷயம். அதை எதிர்த்து தனியால் எப்படி சமாளிக்க போகிறாரு? பேசாமல் ஒரு வாட்டுக்கு விட்டுட்டு வேணான்ட்டு சினிமா தொழில் போயிட்டாலே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சரி வாங்க நம்ம கதைக்கு போவோம். நான் வந்து மாங்காய் வாங்கியிருந்தேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாங்காய் இருந்துச்சு. வாங்கி அதை வந்து ஊறுகாய் போடலாம் அப்படின்னு சொல்லி ஊறுகாய் போட உப்பு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு அதிலே எண்ணெயிலே வந்து மிளகா பொடி போடணும். மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் போட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து கலர் நல்லா கிடைக்கும். நான் துருவி வச்ச மாங்காயை வந்து அது போட்டுக்கலாமா, சாதத்துக்கு பெசஞ்சு சாப்பிடலாம். துருவி மாங்காயை போட்டோம்னா சாதத்தில் பெசஞ்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். தொட்டும் சாப்பிட்லாம், சாதத்தில் பெசஞ்சும் சாப்பிட்லாம். நல்லா புளிப்பு காரம் எல்லாமே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக பீசஸாக அறுத்து மாங்காய் ஊறுகாயை தனியாக போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் மாங்காயை வந்து தாளித்து விட்டுட்டு அதில் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் வெல்லம் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வேக வச்சிட்டோம். பச்சடி, மாங்காய் பச்சடி. ஒரே மாங்காய் வாங்கிட்டு வந்ததுலேயே 3 விதமாக ஊறுகாய் ஒன்று, பச்சடி இது. அப்புறம் வந்து பச்சடி நாளே போட்டதுனால அதை அப்படியே பாட்டில் எடுத்து வச்சிட்டேன். இந்த மாதிரி இதில் பாருங்கள், இந்த வடச்சட்டியில் இருந்தால் இதுதான் பச்சடி. இது போட்டதை அப்படியே அள்ளி வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் வந்து ஊறுகாய் 3மே போட்டு வச்சுட்டு எப்போயுமே மாங்காய் சீசன் வந்தப்போ இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம வந்து தேவைப்படும் போது அப்புறம் கொஞ்ச நாள் மாம்பழ சீசன் வந்துடும். அப்புறம் மாங்காய் கிடைக்காது. அதனால் வந்து இந்த மாதிரி சில சமயம் வந்து என்ன பண்ணுவேன்னா, துருவி உப்பு போட்டு ஃப்ரிட்ஜரில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜரில் வச்சிட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது குழம்புக்கு இல்லை ஏதாவது மாங்காய் சாதம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி இதை கொஞ்ச நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாங்காய் சீசன் முடிஞ்சாலும் நம்ம வந்து கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஏன்னா மாங்காய் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது, இது பண்ணி போயிடும். அதனால் வந்து துருவி உப்பு போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இந்த மாதிரி டென்ஷன் உங்களுக்கு இருக்கின்றது சொல்லுங்கள்.